நமக்கு அந்த இம்யூனிட்டி பவர் நம்ம உடம்புல இருக்கிறதோட ஒரிஜினல் வேல்யூவே இந்த கொரோனா வந்தப்போ தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ எல்லாருமே வந்து அப்பையும் எல்லாருக்கும் ஃபீவர் வந்தது, கோல்டு இருந்தது, காஃப் இருந்தது, எல்லா பிரச்சனையும் இருந்தது. பட் யாருமே நம்ம வந்து மெடிக்கல் ஸ்டோருக்கு போய் மெடிசன் வாங்கி சாப்பிட்றதோ, இல்லை நம்ம கண்ட கழிய மாத்திரையெல்லாம் சாப்பிட்றதோ, டாக்டர்ஸ்கிட்ட போய் மெடிசன் வாங்கி இது எல்லாமே வந்து நம்ம சடனாக அந்த ஃபீவருக்கு ஆன எந்த ஒரு ரியாக்ஷனுமே நம்ம எடுத்துக்காத ஒரு பீரியடுங்கிறது வந்து கொரோனாவில் தான். ஸோ இந்த ஃபீவர் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அதோட சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஹையாக இருக்கிறது, தென் கோல்டு இருக்கிறது. இதுதான் மேஜரான சிம்டம்ஸ். உடல் வந்து அசதியாக இருக்கிறது. இம்யூனிட்டி பவர் நம்ம பாடியில் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடியோட டெம்பரேச்சர் அதிகமாகும். ரெகுலராக இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கை தாண்டி அதிகமாக ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கும்போது நம்மளோட பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக டயர்டாக தான் செய்யும். ஸோ நான் சொல்கிற விஷயம் படி நீங்கள் இனிமேல் வந்து ஃபீவர் வந்து தயவுசெய்து ஒரு 7 நாளைக்கு தயவுசெய்து ரெஸ்ட் எடுங்க. இம்யூன் சிஸ்டம் வந்து பில்ட் ஆகிறதுக்கான கொஞ்சம் வாய்ப்புகளை கொடுங்க. அப்போ தான் பெரிய பெரிய நோய்கள் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த இம்யூனிட்டி பவர் நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கோல்டு இருந்ததுன்னா தயவுசெய்து வெளியே போக அனுமதிங்க. டயரியா வந்ததுன்னா உடம்புல இருக்கக்கூடிய கெட்டது வெளியே போக அனுமதிங்க. உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களும் வெளியே போகும்போது தான் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நோயுமே வராமல் இருக்கும். இந்த மாதிரி விஷயம் நீங்கள் சொன்னதுலேருந்து எங்களுக்கு ரொம்ப அவேராக இருக்குது. தேங்க்யூ சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் தேங்க்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ.